जीवन कितना सुखद सलोना, योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना। योगी पवित्र जीवन
पवित्रता की राह पर, पवित्रता की राह पर हमको चलते जाना है। पवित्रता की राह पर हमको चलते जाना है। जो भी मिले राह में उसे मंजिल पर पहुंचाना है। जो भी मिले राह में उसे मंजिल पर पहुंचाना है। पवित्रता की राह पर हमको चलते जाना है। पवित्रता की राह पर। मन में हो शुद्धता, दृष्टि निर्विकारी हो। मन में हो शुद्धता, दृष्टि निर्विकारी हो। सबको पावन करना यही भावना हो। सबको पावन करना यही भावना हो। परम पिता का ये संदेश, परम पिता का ये संदेश सबको यही सुनाना है। पवित्रता की राह पर हमको चलते जाना है। पवित्रता की राह पर हमको चलते जाना है। जो भी मिले राह में उसे मंजिल पर पहुंचाना है। जो भी मिले राह में उसे मंजिल पर पहुंचाना है। पवित्रता की राह पर हमको चलते जाना है। पवित्रता की राह पर। शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण
बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு வாணி தேதி 7/12/2024. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே சாரா மதார் கர்மோ பர் ஹே. இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரம் நாம் செய்யக்கூடிய செயல்களாகும். செயலுக்கு நம்ம என்ன சொல்றோம்? கர்மா சொல்றோம். सदा ध्यान रहे कि माया की वशीभूत कोई उल्टा कर्म न हो. சதா கவனமானது இருக்க வேண்டும். மாயாவிற்கு வசமாகி எந்த தவறான செயலையும் செய்துவிடக்கூடாது. செய்துவிட்டு அதன் மூலமான தண்டனையை அடைந்துவிடக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். செஞ்ச கெட்ட கர்மாக்கு பாவ செயலுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும் இல்லையா? அதுக்கு கெட்ட கர்மா செய்யாமலே இருக்கலாமே, அதுக்கு கவனம் கொடுங்க போதுங்கிறார் பாபா. கேள்வி, बाप की नजर में सबसे अधिक बुद्धिवान कौन है? பாபாவுடைய பார்வையில் அனைவரை விட அதிகமான புத்திவான் யாரு? பதில், जिनमें पवित्रता की धारणा है वही बुद्धिवान है. யாரிடத்தில் பவித்திரதாவுடைய தாரணை இருக்கின்றதோ அவர்கள்தான் புத்திவான்கள். ஒரு जो पतित है वो बुद्धिहीन है. யார் பத்திதமாகி இருக்கின்றார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். லக்ஷ்மி நாராயண்கு சப்சி அதிக் புத்திவான் கஹெங்கே. இங்கே லக்ஷ்மி நாராயணரை அனைவரை விட அதிக புத்திசாலிகள் என்று சொல்லலாம். तुम बच्चे अभी बुद्धिवान बन रहे हो. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புத்திவானாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பவித்திரதா கி சப்சி முக்கிய ஹே. தூய்மைதான் அனைத்து விட முக்கியமானது. இஸ்லியே பாப் சாவதான் கர்த்தே ஹே. எனவே பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். பச்சே ये आंखें धोखा न दे, इनसे संभाल करना. குழந்தைகளே, இந்த கண்கள் உங்களை ஏமாற்றி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இஸ் புராணி துனியா கோ தேக்தி ஹுயே பி ந தேக்கோ. இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் கூட பார்க்காதீர்கள். நீ துனியா ஸ்வர்கக்கோ யாது கரோ. புது உலகமாகிய ஸ்வர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். எத்தனை விஷயம் சொல்லிட்டாங்க பாருங்க பாபா. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி சிக்கலத்தை பச்சே ஏ தோ சமஸ்தே ஹே. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த பழைய உலகத்தில் நாம் கொஞ்ச நாட்களுக்கான பிரயாணி. துனியாக்கி மனுஷிய சமஸ்தே ஹே. நமக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். நம்முடைய பிரயாணம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு தெரியுது. ஆனால் உலக மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள், இன்னும் இந்த உலகம் 40,000 வருடங்கள் வரை இருக்கும், இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம் குழந்தைகளுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காதீங்க. இங்கே அமர்ந்திருந்த போதிலும் குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள குஷி என்பது ஏற்பட வேண்டும். இந்த கண்களால் என்னெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்துமே அழிய போகின்றது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாதான் 84 பிறப்புகளை எடுத்திருக்கிறது. இப்போ பாபா வந்திருக்கிறார் எதற்காக? நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். பழைய உலகமானது முடிந்து
முடிவடையும் தருணத்துல தான் பாபா வருகிறார். எதுக்காக வருகிறார் பாபா? நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? பாபா எதுக்காக வரார்? புது உலகத்தை உருவாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். புதுசுதான் பழசாகின்றது, பழசுதான் புதுசாகின்றது. எப்படி? இது எல்லாமே உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. हमने अनेक बार चक्कर लगाया है. நாம குழந்தைகள் அநேக தடவை இந்த சிருஷ்டி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம். அபி சக்கர பூரா होता है. இப்ப சக்கரமோ முடிவடை போகின்றது. நே துனியா மே हम थोड़ी ही देवता रहते हैं. புது உலகத்துல நாம கொஞ்ச தேவதைகள் தான் வாழ்ந்தோம், இருந்தோம். அங்கே மனிதர்கள் கிடையாது. அனைத்துக்குமே ஆதாரம் எது? தலைப்பை நினைவுபடுத்துறாங்க பாபா. அனைத்துக்குமே ஆதாரம் எது? கர்மா, நாம் செய்யக்கூடிய செயல். மனிதர்கள் தவறான செயல்களை செய்கின்றார்கள் என்றால் அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. மனுஷன் என்ன பண்ணும்? அரிச்சுட்டே இருக்கும். எனவேதான் பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார், இந்த ஜென்மத்தில் நீங்க எந்த பாவமும் செய்யவில்லை தானே? தன்னைத்தானே கேளுங்க. இது பதீதமான சீச்சி ராவண ராஜ்யமாகும். இத்துந்துகாரி துனியாஹே. இந்த உலகம் இருண்டு போன உலகமாகும். இந்த இருட்டான உலகத்துல பகவானை கண்டுபிடிக்க முடியலையே. நான் இருட்டில் உள்ளபடியே பார்க்க முடியாது. அதனால பகவான் யார் என்பது கண்ணுக்கு தெரியல. அபி பாப் தும் பச்சோக்கோ வர்ஷா தே ரஹே ஹே. இப்போ பாபா குழந்தைகளாக உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க பக்தி செய்யறது கிடையாது. பக்திங்கிற இருட்டில் ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கிறீங்க. அபி பாப்கா ஹாத் மிலா ஹே. இப்போ நமக்கு பாபாவுடைய கை கிடைத்திருக்கிறது. பாப்கி சஹாரே பிகர் तो விஷி வைத்தரடி நதிமே கோத்தே காத்தே தே. பாபாவுடைய கைங்கிற அந்த பிடிமானம் இல்லாம நம்ம எப்படி இருந்தோம்? விஷ வைத்தரணி நதியில மூழ்கி கொண்டிருந்தோம். அதா கலப் ஹைஹி பக்தி. அரிகல்பமானது பக்தி. ஞானம் கிடைத்தது மூலமா நாம் சத்தியுகத்தினுடைய புது உலகத்துக்கு சென்று விடுகிறோம். அபி ஏதோ புருஷோத்தம் சங்கம யுக. இது நாம் இருப்பது புருஷோத்தம சங்கம யுகம். ஜப்கி தும் பதீத் சீச்சி से गुलगुल कांटों से फूल बन रहे हो. இந்த சங்கமத்தில் என்ன செய்றீங்க? இந்த சீச்சி நிலையிலிருந்து மலர் போல முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இகோன் பனாத்தே ஹே. உங்களை அப்படி யார் ஆக்குறது முள்ளிலிருந்து மலராக? எல்லையற்ற பாபா. லௌகிக் பாப்கு பெஹத் கா பாப் நீ கேங்கே. லௌகீக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது. तुम ब्रह्मा और विष्णु को भी ऑक्यूपेशन को जान गए हो. நீங்கள் பிரம்மாவை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் இருவருடைய தொழில் என்ன என்பதை பற்றியும் கூட அறிந்து கொண்டு விட்டீர்கள். பிரம்மா விஷ்ணுவை பற்றி யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். तुम्हें कितना शुद्ध नशा रहना चाहिए. உங்களுக்கு எவ்வளவு சுத்தமான நஷாவானது இருக்க வேண்டும்? மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம் இப்பொழுது இருப்பதோ சங்கம யுகம். இதெல்லாமே எங்க தெரியும்? இந்த 3 வத்தனத்தை பற்றி சங்கமத்துல. பாபைட் அபி தும் பச்சோக்கோ சம்ஜாத்தே ஹே. பாபா அமர்ந்து இப்ப நம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். புராணி ஒரு நெய் துனியா கய சங்கம் யுகு ஹே. பழைய உலகமும் புது உலகமும் சந்திக்கக்கூடிய சங்கம யுகம் இது. பாப்கா பி சங்கம் பர் பாட்டு चलता है. பாபாவுக்கும் கூட சங்கம யுகத்துல தான் பாட்டானது இருக்கின்றது. கிரியேட்டர் டைரக்டர் என்ன? பாபா எப்படி இருக்கிறார்? கிரியேட்டராகவும் படைப்பாளராகவும் டைரக்டராகவும் இருக்கிறார் அல்லவா? जरूर उनकी कोई एक्टिविटी होगी. கிரியேட்டரும் அவர் தான், டைரக்டரும் அவர் தான். அப்போ அவருக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். சப் ஜான்தே ஹே உनको ஆத்மி நீ கஹா ஜாத்தா ஹே. அனைவருமே அறிந்திருக்கின்றோம், அவரை மனிதர் என்று சொல்ல முடியாது. பாபாவை
மனிதர் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தனக்கென்ற சரீரம் இல்லை. பாக்கி சப்கோ மனுஷி வ தேவதா கேங்கே. மற்றபடி மனிதர்கள் என்றும் தேவதைகள் என்றும் வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை சொல்லலாம். ஆனால் சிவபாபாவை தேவதி என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாது. ये तो टेम्पररी शरीर लोन में लिया हुआ है. சிவபாபா இந்த மனித சரீரத்தை தற்காலிகமாக லோனாக, தற்காலத்திற்கு மட்டுமே லோனாக எடுத்திருக்கிறார். गर्भ से तोड़ी पैदा हुई हैं और गर्भத்து மூலமாக பிறப்பு எடுத்திருக்கிறாரா? இல்லை. बाप खुद कहते हैं, बाबा स्वयं கூறுகிறார், बच्चे शरीर बिगर मैं राजयोग कैसे सीख लाऊंगा. என்ன சொல்றார் பாபா? குழந்தைகளே, शरीரம் இல்லாம நான் ராஜயோகா எப்படி கற்றுக் கொடுப்பேன்? हमको मनुष्य लोग बल कह देते हैं ठिकर भीतर में परमात्मा है. மனிதர்கள் சொல்றாங்க கல்லுல முள்ளுல எல்லாத்துலேயும் பரமாத்மா இருக்கார் சொல்றாங்க. அபி तो बच्चे समझते हो. ஆனா இப்போ குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நான் எப்படி இந்த உலகத்துக்கு வருகின்றேன், உங்களுக்கு ராஜயோகா எப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மனிதர் யாருமே ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. தேவதைகளும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. यहाँ इस पुरुषोत्तम संगमे पर राजयोग सीख कर देवता बनते हैं. தேவதைகள் கூட இந்த ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. ஏன் முடியாது? இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் தேவதையாக ஆகின்றார்கள். தேவதைகள் யார்? அப்போ ராஜயோகத்தை கற்று ராஜயோகத்தினுடைய சக்தி மூலமா பலத்து மூலமா அவங்க தேவதை ஆயிடுறாங்க. அதனால தேவதைகளும் கற்றுத்தர முடியாது. अभी तो बच्चों को अता को खुशी होनी चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ அளவற்ற குஷி என்பது ஏற்பட வேண்டும். நாம 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். பாப் கலப் கலப் ஆते हैं. பாபா கல்பா கல்பா வருகின்றார். பாபா சுயம் கூறுகிறார், இப்போ ஜென்மோ கி अंत का जन्म है. என்ன சொல்றார் பாபா சுயம்? பிரம்மா பாபா இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மம் பிரம்மா பாபாவுடைய ஜென்மா. ஸ்ரீகிருஷ்ண தோ சத்தியுகா பிரிசுதா. ஸ்ரீகிருஷ்ணரோ சத்தியுகத்தினுடைய இளவரசர். அவர்தான் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றுகிறார். சிவபாபா 84 சக்கரத்துக்கு வருவாரா? பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு வரமாட்டார். ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாதான் சுந்தரமாக இருந்தது ஷியாம் ஆகின்றது. ये बातें किसको पता नहीं. இந்த விஷயமானது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஷியாமா இருந்து சுந்தரமாகிறார். தேவதையாக இருந்து அவர்தான் 84 பிறப்புகளை எடுத்து மனிதராகிறார் என்பது தெரியாது. உங்களுக்குள்ளேயும் கூட உங்களிடம் கூட நம்பர் வாராகத்தான் அறிந்திருக்கிறார்கள். மாயா மிகவும் கடுமையானது, யாரையும் விடாத. எனக்கெல்லாம் ஒன்றும் மாயா வராதுன்னு நீங்கள் நினச்சிட முடியாது, நினைக்கக்கூடாது. இந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ மாயை என்பது உங்களை தாக்கம் செய்வதற்கு வரலாம். அதனால் என்ன சொல்கிறார் பாபா? ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார்? மாயா மிகவும் கடுமையானது. அடுத்து மாயா யாரையுமே விடுவதில்லை. பாப்கோ சப் மாலும் படுத்தா ஹே. பாபாவுக்கு எல்லாமே தெரிய வருகின்றது. மாயாங்கிற முதல்ல அப்படியே முழுங்கிடுதான். இது பாபாவுக்கு நல்லாவே தெரியும். எஸ்னே சம்ஜோ பாப் கோய் அந்தர்யாமி ஹே. குழந்தைகள் எப்படி இருக்காங்க, எப்படி மாயாட்ட போய் மாட்டிக்கிறாங்க, இதெல்லாம் பாபா தெரிஞ்சிருக்கிறார். அதுக்காக நீங்கள் அப்படி நினச்சிட வேண்டாம். பாபா அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம். நெய், நான் எல்லாம் உங்களை பற்றி அறிந்தவன் அல்ல. அப்போ நம்மை பற்றி என்ன தெரியும் பாபாக்கு? பாப் சபிக்கு ஆக்டிவிட்டிக்கு ஜான்தே ஹே. பாபா அனைவருடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி அறிந்திருக்கிறார்.
சமாச்சார் तो आता है ना, எந்த குழந்தை எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, இது எல்லாமே குழந்தைகளை பற்றிய சமாச்சாரங்களானது பாபாவுக்கு வருகிறது. माँ एकदम कच्चा ही पेट में डाल देती है. माँ என்ன பண்ணுதா, அப்படியே பச்சையாகவே முழுங்கிடுது, வயிற்றில் போட்டுக்குது. அப்படி மாயாவுக்கு பலி ஆயிடுறாங்க. பாபான்னு கூட மாயா மாயாங்கிற முதல்ல வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். பாபான்னு கூட அவங்களால சொல்ல முடியறதில்ல. மனிதர்கள் ऐसी बहुत बातें तो बच्चों को मालूम नहीं पड़ती है. நிறைய விஷயம் குழந்தைங்களாக உங்களுக்கு தெரியறதில்ல, எனக்கு தெரியுங்கிறார் பாபா. அதனால என்ன சொல்லி வச்சுட்டீங்க, நான் எல்லாம் அறிந்தவன் சொல்லி வச்சுட்டீங்க. எல்லாமே பாபாவுக்கு தெரிய வருகிறது. மனிதர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, ஆத்மா தான் பரமாத்மான்னு நினைச்சிட்டாங்க. அடுத்து என்ன நினைச்சிட்டாங்க, பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டாங்க. அவர் தான் அந்தர்யாமின்னு நினைச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய நடத்தையை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். போத் ஹீ சீச்சி சலன் செலுத்தே हैं. ரொம்பவுமே சீச்சியான நடத்தப்படி நடக்கிறாங்க. பீக்கி குழந்தையா இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடத்தை எப்படி இருக்கிறதா, சீச்சி நடத்தையாக நடந்து கொள்ளுகிறார்கள். எனவே பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இன்னைக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தார் பாபா, எல்லாத்துக்குமே ஆதாரம் கர்மா தான். அதனால குழந்தைகள் கர்மால கவனம் கொடுக்கணும். கெட்ட கர்மா செஞ்சுட்டு அதுக்குரிய பாவ கணக்கை அனுபவிக்க வேண்டாம், தண்டனையாக அடைய வேண்டாம். மாயாவிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். फिर बल बाप समझाते हैं तो भी बुद्धि में नहीं बैठता. எல்லாமே பாபா புரிய வைக்க தான் செய்கிறார். எச்சரிக்கை கொடுக்கிறார், புரிய வைக்கிறார், குழந்தைகளுக்கு உதவியும் செய்கிறார். உன்னை மாயா தாக்க வரப்போகுதுன்னு கண்ணு காட்டுறார் பாபா. எல்லாமே புரிய வச்சாலும் கூட குழந்தைங்களுடைய புத்தியில ஏறுவதில்லை. காம் மகாசத்ரு. காமம் என்ற விகாரம் உங்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. மாலம்பி ந படே விகாரமே கே. விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த மாயாட்ட அடிமை ஆயிடுறாங்க. ऐसा भी होता है. इसलिए बाप कहती कुछ भी भूल आदि होती है तो साफ बता दो. விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டேன்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாயாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அப்படிலாம் நடக்க தான் செய்து. எனவே பாபா கூறுகிறார், எந்த ஒரு தவறு நீங்கள் செய்தாலும் அதை தெளிவாக சொல்லிவிடுங்கள். சிப்பாவோ மத், மறைக்காதீர்கள். மறைத்தால் என்ன நடக்கும், 100 மடங்கு பாவமானது உருவாகிவிடும். ஒரு கெட்ட கர்மா, அதுக்கு தண்டனை எவ்வளவு, கணக்கு எவ்வளவு, 100 மடங்கு. மனசு அரிச்சிட்டே இருக்கும். உண்மையை சொல்லாத வரைக்கும் அந்த தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். தவறுகள் மேலும் மேலும் செய்ய செய்ய ஏகதம் கிருப்படங்கி அப்படி கம்ப்ளீட்டாக விழுந்து விடுவார்கள். बच्चों को बाप के साथ बिल्कुल ही सच्चा रहना है. குழந்தைகள் பாபாவோடு முற்றிலுமே உண்மையாக இருக்க வேண்டும். சந்தோஷம் எதில் இருக்கு, சக்தி எதில் இருக்கு, தைரியம் எதில் இருக்கு, சத்தியமாக இருக்கிறது இல்லை. சத்தியமாக இருக்கிறவங்க எப்போதுமே எப்படி இருப்பாங்க, தெளிவாக, சக்திசாலியாக, மேலும் சொல்ல போனால் புத்திசாலியாகவும் அவர்கள்தான் இருப்பார்கள். அதில் என்ன சொல்றார் பாபா, பாபாவோடு நீங்கள் எப்போவுமே சத்தியமாக இருக்க வேண்டும். சின்ன தப்பு செஞ்சால் கூட பாபாட்ட சொல்லுங்க, நிமித்தமானவங்கள்ட்ட சொல்லுங்க. நிமித்தமானவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. நிமித்தமானவர்களை மதிக்கிறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன, பாபாவை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிமித்தமானவங்களுக்கு சொல்கிறத கேட்குறீங்கன்னா பாபா சொல்கிறத கேட்குறீங்கன்னு அர்த்தம். அது எல்லாமே யாருக்கு, பாபாவுக்கு. படிப்பிக்கக்கூடிய டீச்சரையும் மதிக்கணும், அந்த படிப்பிப்பதற்கு நிமித்தமாக இருக்கிற கருவியையும் மதிக்கணும். नहीं तो बहुत पुट काटा पड़ जाएगा. உண்மையை சொல்லவில்லை என்றால்
ரொம்ப 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 நஷ்டம் என்பது ஏற்பட்டுவிடும். இது ராவணனுடைய உலகம். இந்த ராவண உலகத்தை போய் நாம் ஏன் நினச்சிட்டு இருக்கணும்? என்ன கிடைக்க போகுது? நம்ம புது உலகத்துக்குள்ள போகணும். புது உலகத்துக்கு போகிறதுக்காக தானே வந்திருக்கிறோம். அப்போ ராவண உலகத்தை நினச்சிட்டு இருந்தா புது உலகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதனால் என்ன சொல்கிறார் பாபா, நம்ம போக வேண்டிய உலகம் புது உலகம். அதில் புது உலகத்தை, சத்தியுகத்தை நினைவு செய்யுங்க. बाप नया मकान आदि बनाते हैं तो बच्ची समझती हैं हमारे लिए नया मकान बन रहा है. ஒரு தந்தை புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தோணும்? அப்பா நமக்காக புது வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க தோணும் இல்லையா? அந்த சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ये तो बेहद की बात है. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஒரு குடும்பத்தில் அப்பா வீடு கட்டுறாருன்னா அந்த சந்தோஷம் அதெல்லாம் யாருக்கு ஏற்படுது? குழந்தைகளுக்கு. அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இது என்னன்னு சொல்றார் பாபா? எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எது? நமக்காக பாபா புது உலகம் சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். अभी हम नई दुनिया में जाने के लिए फिर जितना बाप को याद करेंगे उतना गुल गुल बनेंगे. இப்போ நம்ம புது உலகத்துக்கு போவதற்கு எவ்வளவு பாபா நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு மலர் போன்று ஆகிவிடுவோம். விகாரோ கி வஷ் ஹோ காண்டே பன் படே ஹே. நாம் விகாரங்களுக்கு வசமாகி முள்ளு போல ஆகி இருந்தோம். பச்சி ஜான்டி ஹோ. குழந்தைங்க நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். யாரு வரலையோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம்? மாயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். மாயாவிற்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால பாபாட்ட வர்றதில்ல. அடிமையாக ஆயிட்டாங்க. அடுத்து ட்ரேட்டராகவும் ஆயிட்டாங்க, துரோகியாகவும் ஆயிட்டாங்க. புராணி துஷ்மன் பாஸ் சலே கே ஹே. பழைய எதிரியாகிய ராவணனிடம் சென்று விட்டார்கள். எசிசி போத்துக்கு மாயா கப்கர் லெத்தியே. நல்ல நல்ல குழந்தைங்கள மாயா அப்படியே மாயாங்கிற முதல்ல அப்படியே முழுகி வச்சிருக்கிறது. எவ்வளோ பேர் போயிட்டாங்க பாபா கையை விட்டு. बहुत अच्छे अच्छे हैं जो कहकर जाते हैं हम ऐसे करेंगे ये करेंगे. நல்ல நல்ல குழந்தைகள், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படிலாம் சொன்ன குழந்தைகளை மாயா முழுங்கிருச்சு. யஜ்யத்திற்காக உயிர் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருந்தவர்கள். அப்படி சொன்னவங்களா இருந்தவங்களா கூட இன்றைக்கு இல்லை, பாபாட்ட இல்லை. இருக்காங்க மீன்ஸ் மாயாட்ட இருக்காங்க. உங்களுடைய சண்டை யாரோட? இன்னைக்கு யாரோட சண்டை போட போறீங்க? இன்னைக்கு உங்களோட சண்டை போடாட்டா நிம்மதியாகவே இருக்காது. ஏதாவது சண்டை இழுக்கணும் அப்படி தோணக்கூடாது. மனுஷனோட சண்டையே போட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுலேருந்து நம்ம விலகி வந்துடணும். ஆக நம்முடைய யுத்தம் யாரோட? மாயாவோடு. दुनिया में कोई नहीं जानते माया से लड़ाई कैसे होती है. உலகத்தினருக்கு இவங்க மாயாவோட எப்படி சண்டை போடுறாங்கங்கிறதுலாம் தெரியாது. நம்ம மாயாவோட சண்டை போட்டுட்ருக்கோம். ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, வால் இருக்குது, கேடயம் இருக்குது, வேறு என்னெல்லாம் வச்சுருக்குறோம் நம்ம. ஞானம் என்பது என்ன? அஸ்திர சஸ்திரங்கள். இதெல்லாம் நமக்கு எதுக்கு பயன்படுத்தணும்? மாயாவோட யுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தணும். शास्त्रों में फिर दिखाया है देवता और असुरों में लड़ाई हुई. இப்போ நம்ம தேவதா நிலை அடையிறதுக்கு அசுர குணங்களோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதைத்தான் சாஸ்திரத்தில் காட்டியிருக்கிறார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு. फिर गौरव और पांडव की लड़ाई हुई. அடுத்து என்ன காட்டியிருக்காங்களா? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது. कोई से पूछो ये दो बातें शास्त्र में कैसी है. யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. இந்த ரெண்டு விஷயம் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யார்கிட்ட வேணா கேளுங்க. தேவதைகள் எப்பேற்பட்டவர்கள்? இந்த ரெண்டு யுத்தத்தை பற்றி யாரும் சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா பாபா தான் என்ன யுத்தம் எப்படி யுத்தம்னு பாபா தான் நமக்கு புரிய வச்சிருக்கார். தேவதைகள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அஹிம்சா பரமோதரம். தேவதைகளுடைய சுபாவம் எப்பேற்பட்டது? அஹிம்சா பரமோதரம்.
தேவதைகள் அஹிம்சாவாதிகள். அந்த தேவதைகள் இருப்பதோ சத்தியுகத்தில். वो फिर क्या कलयुग में लड़ने आएंगे? பாபா கேட்குற. அவங்க வாழ்ந்த உலகமே தனி உலகம், சத்தியுகம். அந்த சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் சத்தியுகத்தில் தான் இருக்க முடியும். அவங்க சண்டை போடுறதுக்கு இங்கே வந்தாங்களா கலியுகத்துக்கு? கேட்குறார் பாபா. அவங்க வர முடியாது. கௌரவர்கள் யாரு, பாண்டவர்கள் யாரு, இதனுடைய அர்த்தமும் யாருக்கும் தெரியாது. சாஸ்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை படித்து அப்படியே சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். பாபா கி தோ சாரி கீதா படி हुई है. பாபா கீதா படிச்சிருக்கார், ஃபுல்லாக புக்கு படிச்சிருக்கார், கீதா புக்கு. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. जब ज्ञान मिला, विचार चला, गीता में लड़ाई आदि की बातें क्या लिखी हैं. எப்போ ஞானம் கிடைத்ததோ பிரம்மா பாபாவிற்கு, அப்போதான் அவருக்கு சிந்தனை ஏற்பட்டது. இந்த கீதையில யுத்தத்தை பற்றிய விஷயமெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே, அது என்ன? உண்மையிலேயே அந்த யுத்தம் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்தது, உண்மையிலேயே நடந்தது, அதை பற்றிலாம் பிரம்மா பாபா சிந்தனை பண்ணி பார்த்தாரு. ஸ்ரீ கிருஷ்ண தோ கீதா கா பகவான் நஹி ஹை. ஸ்ரீ கிருஷ்ணரோ கீதையினுடைய பகவான் அல்ல. இது எல்லாமே இப்போ நமக்கு பாபா மூலமா எவ்வளவு வெளிச்சம், ஒளியானது கிடைக்கின்றது. ஆத்மா குஹி சோஜரா होता है. ஆத்மாவிற்கு தான் ஒளி என்பது ஏற்படுகிறது. தப் பாப் கேத்தே ஹே. அப்பதான் பாபா சொல்றார், ஆத்மாக்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார் பாபா ஆத்மாக்களுக்கு? தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், நினையுங்கள், எல்லையற்ற பாபாவை நினைவு செய்யுங்கள். நினையுங்கள், நினைவு செய்யுங்கள். பக்தி மீத்தும் யாத் கர்த்தி தே. பக்தியில் நினைத்தீர்கள், கூறினீர்கள். பக்தி செய்யும் போது என்ன சொன்னீங்க? நீங்க வாங்க, நீங்க வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களிடம் பலியாகி விடுவோம் என்று கூறினீர்கள். நீங்க வாங்க வாங்கன்னு சொன்னோம், நீங்க வந்தீங்கன்னா பலியாயிடுவோன்னு சொன்னோம். ஆனால் பாபா எப்படி வருவார், நாம எப்படி பலியாகுவோம்? இது எல்லாமே நமக்கு புரியாமல் இருந்தது. இப்போ பாபாவும் வந்துட்டாரு, நாமளும் பாபாட்ட பலி ஆயிட்டோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? अभी तो बच्चे समझती हो, जैसे बाप है वैसे ஆத்மா भी है. இது இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம். எப்படி பாபா இருக்கின்றாரோ அப்படியே நாம் ஆத்மாக்களும் இருக்கின்றோம். பாபா புள்ளியா இருக்காருன்னா நம்ம ஆத்மா எப்படி இருக்கிறோம்? புள்ளியா இருக்கும். அவர் ஸ்டாரா இருக்காருன்னா நம்ம ஆத்மாவும் ஸ்டாரா இருக்கும். பாப்கா ஹே அலௌகிக் ஜனம். பாபா எடுக்கக்கூடிய பிறப்பு அலௌகிகமான பிறப்பு. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா எவ்வளோ நல்ல படிப்பு சொல்லித்தரார். தும் ஹுது கேட்டி ஹோ. நீங்களே சுயம் கூறுகின்றீர்கள். வஹி ஹமாரா பாப்ப. இவர் அதே எங்களுடைய அப்பா. இதே அப்பா கல்பா கல்பா இவர்தான் நம்முடைய தந்தையாகிறார். அதே அப்பா தான், வேற அப்பாலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஆத்மாவை சொல்றோம். ஹம் சபி பாபா பாபா கேத்தே ஹே. இவரைத்தான் நம்ம அனைவருமே பாபா பாபா என்று கூறுகிறோம். பாபான்னு சொன்னாலே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? சொல்லி பாருங்க, பாபா பாபா. அதில் சொல்லி பழகுங்க, நினச்சி பழகுங்க. அதில் குஷி வருதா பாருங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பாபா, மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா. அதுக்கப்புறமா தான் எல்லா பாபா தானாக வரும். அப்போ தான் அதில் டேஸ்ட்டும் வரும். பாபாவும் என்ன சொல்கிறார்? குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறுகிறார். அவர்தான் டீச்சராக வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். विश्वத்துக்கு यजमानனாக ஆக்குகிறார். तो ऐसे बाप का बनकर फिर उस टीचर से शिक्षा भी लेनी चाहिए. இப்பேற்பட்ட தந்தையினுடைய குழந்தையாயிட்டு அதே டீச்சராக இருக்கக்கூடிய டீச்சரிடமிருந்து நீங்கள் போதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுன் சுன்கர் கது கது ஹோனா சாஹியே. பாபாவுடைய போதனைகளை கேட்டு கேட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போகணும்.
மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும். அகர் சீச்சி பனே தோ குஷி ஆகி நஹீ. நீங்க சீச்சியாக இருந்தீர்கள் என்றால் நீங்க எவ்வளவுதான் பாபா சொல்ற ஞானத்தை உட்கார்ந்து கேட்டாலும் அந்த குஷி என்பது உங்களுக்கு வராது. பல் கித்னா மாதா மாரே, நீங்க எவ்வளவுதான் தலையை உடைச்சுக்கிட்டாலும் சரி, वो फिर हमारे जाति भाई नहीं है. குஷி வரல அப்படின்னா ஞானம் கேட்டாலே குஷி வரணுமே. பாபா மேல அன்பு வரணும், குஷி வரணும், தாரணை செய்யணுங்கிற உறுதி வரணும், மனசுல ஆசை வரணும். இதுதானே பிராமண ஆத்மாவுடைய அடையாளம். இதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னா அவங்க பிராமண குலத்தை சேர்ந்த சகோதரன் அல்ல. यहाँ मनुष्य को कितनी सरनेम होते हैं. இங்கே மனிதர்களுக்கு எத்தனை துணை பெயர்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே எல்லைக்குட்பட்ட விஷயம்தான். ஆனா உங்களோட இங்க பேரை பாருங்க, துணை பெயரை பாருங்க, எவ்வளோ பெரிய பேர். பிரம்மா குமார், பிரம்மா குமாரி, படே தி படா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா. பெரியதிலும் பெரிய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். இல்ல தாத்தா, கொல்ல தாத்தா, எல்லா தாத்தா யாரு? சிவ பாபா. இங்கே கிராண்ட் ஃபாதர் யார் இப்போ? பிரம்மா. ஆனா அவரை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. சிவபாபாவை பத்தி சர்வ வியாபின்னு சொல்லியாச்சு. இந்த பிரம்மா பாபா பத்தி ஒண்ணுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சித்திரம் இருக்கிறது பிரம்மாவுடைய சித்திரம், விஷ்ணு சங்கருடைய சித்திரம் இருக்கு. இந்த பிரம்மா சூக்ஷ்ம வத்தனத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேலே தானே காட்டுறாங்க, கீழே இருக்கிற மாதிரி பிரம்மாவை காட்டல இல்லையா? தாமரை பூல உட்காந்துருக்க மாதிரி தானே பிரம்மாவை காட்டுறாங்க சூக்ஷ்ம வத்தனத்தில். ஆனால் சித்திரம் இருக்கிறது, ஆனால் அவரோட சரித்திரம் யாருக்கும் தெரியாது. பிரம்மாவை பற்றி சரித்திரம் யாருக்குமே தெரியாது. சூக்ஷ்ம வத்தனத்தில் பிரம்மா எங்கேருந்து வந்தாரு கேட்குறார் சிவபாபா. அங்கே போய் யாரையா தத்தெடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் வந்து தான் எல்லாரையும் தத்தெடுக்க முடியும். சிவபாபா அந்த பூமியில் வந்து தான் பிரம்மாவை தத்தெடுத்திருக்கிறார். பாபா புரிய வைக்கிறார், இவர் என்னுடைய ரதம். இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசியில் நான் இவருக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. இந்த புருஷோத்தம சங்கம யுகமானது கீதையினுடைய யுகமாகும். உண்மையான கீதை எங்கே சொல்லப்படுது? சங்கம யுகத்தில் தான் சொல்லப்படுது. கீதை நம்ம என்ன சொல்கிறோம்? மாதா, கீதா மாதா. ஏன் மாதான்னு சொல்கிறோம் கீதையை? ஒரு குழந்தைய உருவாக்குறது, பாலனா பண்ணுறது, அந்த குழந்தைக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஒரு தாய் தான். நல்ல குணத்தை உருவாக்குறாங்க, நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்குறாங்க, நல்ல நடத்தையை உருவாக்குறாங்க சொல்லி கொடுத்து. ஒரு குழந்தைய ஆளாக்குறது யாரு? தாய் தான், மாதா தான். அந்த மாதிரி இந்த கீதா ஞானம் என்ற தாய் மூலமா நாம் என்ன ஆகுறோம்? நல்லதை வாழ்க்கையில கொண்டு வரோம், கெட்டதெல்லாம் விட்டுடுறோம். நல்ல குணம் வந்துருச்சு, நல்ல சுபாவம் வந்துருச்சு, நல்ல பழக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் நமக்குள்ள உருவாக்குனது எது? இந்த கீதா ஞானம் தான். அதனால கீதை என்னவென்று சொல்லப்படுது? மாதா, கீதா மாதா. இங்கே முக்கியமானது பவித்ரதாவாகும். பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக எப்படி ஆகுது என்பது யாருக்குமே தெரியாது. சாது சந்நியாசிகளும் இது போல சொல்லலை. என்ன சொல்லலை? தேகம் உட்பட தேகத்தினுடைய எல்லா சம்பந்தத்தையும் மறந்து ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அவங்களும் சொல்லலை. இல்லையற்ற பாபாவை நினைவு செய்தால் என்னாகும்? மாயாவால் ஏற்பட்ட பாவ கர்மத்தினுடைய சுமையானது பஸ்பம் ஆகிவிடும். ஏதோ பாப்கோய் நெய் ஜான்டே. சாது சந்நியாசிகளோ பாபாவை பற்றியே அறியவில்லை. பகவான் யாரு, கடவுள் யார் என்பதை பற்றி அவர்கள் அறியவில்லை. गीता में बाप ने कहा, इन साधुओं को आदि का भी मैं आकर उद्धार करता हूँ. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க பாபா. கீதையிலேயே பாபா சொல்லியிருக்கார், பகவான் சொல்லியிருக்கார் என்ன? இந்த சாதுக்கள் போன்றோருக்கு கூட நான் வந்து தான் நன்மை செய்கின்றேன். बाप समझाते हैं
शुरू से लेकर अब तक जो भी आत्माएं पाठ बजा रही है सभी का ये अंतिम जन्म है. பாபா புரிய வைக்கிறார். ஆரம்பத்திலிருந்து, ஆரம்பம் மீன்ஸ் எது, சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாரெல்லாம் அந்த ஆத்மாக்கள் நடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இது கடைசி பிறப்பாகும். எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்றாரு பாருங்க பாபா. அந்திம ஜென்மா யஹி ஃபிர் பிரம்மா பனா ஹே. இவர்தான் அடுத்து பிரம்மாவா ஆகுவார். இவரே தான் இப்போ பிரம்மாவா இருக்காரு, அடுத்து என்ன ஆயிடுவார், ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிடுவார். அவரே தான் அடுத்து பிரம்மா ஆகுவார். சின்ன வயசுல என்னவாக இருந்தார், அவர் ஒரு கிராமத்து சிறுவனாக இருந்தார். 84 ஜென்மா அவர் இப்போ முடித்து விட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இவருடைய பாட்டு முடிந்து விட்டது. अभी तो बच्चों की बुद्धि का ताला खुला हुआ है. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தி பூட்டானது திறக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய ஞானம் புரியுது. புத்தி பூட்டு திறந்ததுனால நிறைய ஞானம் புரியுது, நிறைய ஞானம் பிடிக்குது, நிறைய ஞானத்தை சிந்திக்க முடியுது. இதெல்லாம் எப்போ எதனால் நடக்குதா? புத்தி பூட்டு திறந்ததுனால. நீங்க இப்போ புத்திவானாக ஆகின்றீர்கள். இதுக்கு முன்னால புத்தி இழந்தவர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண எப்படிப்பட்டவங்க? ரொம்ப புத்திவான் இவங்க தான். புத்தியற்றவர்கள் என்று பத்தித்தமானவர்களை சொல்லப்படுகிறது. முக்கியமானது என்ன? பவித்ரத்தா. என்ன சொன்னார் பாபா? எல்லாரோட ரொம்ப புத்திவான் யாரு? யார் பவித்ரத்தாவை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் புத்திவான். லிக்தேபியே பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். பாபா, இன்னைக்கு மாயா என்னை கீழே தள்ளி விட்டுடுச்சு, கண்ணில் கெட்ட பார்வை வந்துருச்சு பாபா, கெட்டதை பார்த்துட்டேன். பாபா அடிக்கடி எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாபா? குழந்தைகளே, ஒரு பொழுதும் மாயாவிடம் தோற்று போகாதீர்கள். அபி கர் ஜானா ஹே. இப்படியே மாயாட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது, அடி வாங்கிட்டே இருந்தா எப்படிதான் வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போகணுங்கிறார் பாபா. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாய் நீங்கள் பத்தித்தத்திலிருந்து பாவனம் ஆக வேண்டும். பாப் தோ योग नहीं लगाएंगे, பாபா பத்தி தோடி பன்தாய் जो योग लगावे. பாபா என்ன யோகா பண்ணணுமா? தேவையில்லையே. அவர் என்ன பத்தித்தமாயிருக்காரா பாவனமாகிறதுக்கு? பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஆஜராயிருக்கேன் இந்த பூமியில. உங்களோட சேவகன் நான். தும்னே ஹி மாங்கனி கி. நீங்கள் தான் எனக்கு வேண்டுகோள் செய்தீர்கள், என்னிடம் வேண்டுகோள் இட்டீர்கள். பத்திதமா இருக்கிற எங்களை ஆக்குங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுடைய அழைப்பின் பேரில் தான் நான் வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியை கூறுகின்றேன். என்ன வழி? சகஜமான வழி. மன்மனா பவ. பகவான் வச்சேனா? மன்மனா பவ என்பது சொன்னது யாரு? இது பகவானுடைய வாக்கல்லவா? सिर्फ श्री कृष्ण का नाम देने से बाप को सब भूल गए हैं. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேர் போடப்பட்ட காரணத்தினால, எல்லோருமே ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு நினைத்த காரணத்தினால பாபாவை அனைவரும் மறந்து போய்விட்டார்கள். பாப் ஹே ஃபர்ஸ்ட், அல்ல பாபா தான் ஃபர்ஸ்ட். அப்ப செகண்ட் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். वो परंदाम का मालिक है. பாபா பரந்தாமத்துக்கு எஜமானன். ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு எஜமானன், வைகுண்டநாதன். அவர் பரந்தாம நிவாசி. இவர் யாரு? வைகுண்டத்தினுடைய மாலிக். சூக்ஷ்ம வத்தனத்திலேயோ எதுவுமே இருப்பதில்லை. சபிமே நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லாரை விட ரொம்ப பெஸ்டா இருக்கிறதும் நம்பர் 1ஆக இருப்பதும் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் எல்லாருமே அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அன்பா நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கின்றது. ஏன்னா அவர் நம்பர் 1ஆ இருக்கார். அதனால तो मीठी मीठी बच्चों को खट्टी खुशी होनी चाहिए. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு
அளவற்ற குஷி, தாங்க முடியாத குஷி. அந்த குஷி உங்களை விட்டு போவே போகாது. அப்படி குஷி இருக்கணுமா. சில துக்கம் உங்களை விட்டு போகிறதே இல்லை இல்லையா, இல்லை அப்படியே இருக்கு ஆழமாக. அந்த மாதிரி குஷி எப்படி இருக்கணும், ஆழமான குஷி, அளவிட முடியாத குஷியானது இருக்க வேண்டும். कई बच्चे बाबा के पास आते हैं जो कभी पवित्र नहीं रहते हैं. சில குழந்தைகள் பாபாட்ட வராங்க, ஆனால் அவங்க பவித்திரமாக வாழறது கிடையாது, பவித்திரத்தாவை கடைபிடிக்கிறது கிடையாது. उन्हें बाबा पुरी வைக்கிறார். विकार में जाती हो तो फिर बाबा के पास क्यों आती हो. விகாரத்தை விடுறதில்ல, ஆனால் டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுறாங்க, முரளி கேட்குறாங்க, பாபாட்ட வராங்க. உன்னை பாபா என்ன புரிய வைக்கிறான், உன்னால தான் இந்த விகாரத்துக்கு அடிமையாயிடுறியே, பவித்திரத்தா உன்னால தான் கடைப்பிடிக்க முடியலையே, அப்புறம் எதுக்கு ஏன் வரேன்னு பாபா கேட்குறாரா. கேத்தி கியா கரோ ரே நீ சக்தாவும். அப்போது குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருக்கிற குழந்தை என்ன பண்ணுறது பாபா, என்னால் இங்கே வராமல் இருக்க முடியல, உன்னோட முரளியை கேட்காம இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல பாபா, நான் இங்கே வர்றதே எதுக்காக, ஏதாவது எனக்கு அம்பு தைக்காதா, அதில் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுடாதா, அதுக்காக தான் பாபா வரேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றார்கள். நீங்கள் தானே பாபா எங்களுக்கு சத்கதி கொடுக்குறவங்க, உங்களை தவிர வேறு யார் பாபா சத்கதி கொடுக்க முடியும், அதனால தான் பாபா வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்களா. மாயா பாருங்க எப்படி பிரபலமாக இருக்கு. நிக்ஷேபி ஹோத்தா ஹே, நம்பிக்கையும் இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது, பாபா நம்மை எப்படி பதீத்தத்திலிருந்து பாவனமாக மலர் போல ஆக்குறாரு, இந்த பாபா தானே ஆக்குறாரு என்ற நிச்சயமும் ஏற்படுகிறது. परंतु क्या करे, फिर भी सच बोलने से कभी कुछ सुधर जाओ. என்ன செய்யறது பாபா, உண்மையை சொன்னால் அது மாறிட மாட்டேன்னா, அதெல்லாம் விகாரத்தை விட முடியல, தூய்மையை கடைப்பிடிக்கல, ஆனாலும் நான் டெய்லி அப்படியாவது நான் மாறிட மாட்டேன்னா, உண்மையை சொன்னால் தெரிஞ்சிட மாட்டேன்னா அப்படின்னு சில குழந்தைகள் நினைத்து உண்மையும் பாபாவிடம் கூறுகிறார்கள். हमको ये निश्चय है कि आपसे ही हमें सुधारना है. அடுத்து என்ன சொல்றாங்களா குழந்தைகள் பாபாட்ட, பாபா எனக்கு நம்பிக்கை இருக்கு பாபா, உங்க மூலமா தான் நான் மாறணும் பாபா. பாபா को ऐसे बच्चों पर तरस पड़ता है. இப்படி மாற்றம் அடைய முடியாம, விகாரத்தை விட முடியாம கஷ்டப்படுறாங்க. பாபாவையும் விட முடியல, விகாரத்தையும் விட முடியல. எப்படியாவது மாறிட மாட்டேனா, இந்த பாபா இல்லாமல் எனக்கு சத்கதி கிடைக்காது, அந்த நிச்சயம்லாம் இருக்குது, எப்படியாவது பாபா என்னை மாற்றிடுவாருங்கிற நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயத்தில் ஓடி வராங்க பாபாட்ட. அந்த மாதிரி குழந்தையை பார்க்கும்போது பாபாவுக்கு கருணை வருகின்றது. ஃபிர்பி ஏசா ஹோகா நத்திங் நியூ எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாபா, மறுபடியும் அப்படித்தான் நடக்கும், நத்திங் நியூ. பாபா தினமும் தினமும் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். कोई अमल में लाते भी है, इसमें बाबा क्या कर सकते हैं. சிலர் நடைமுறைப்படுத்துறாங்க, சிலர் அப்படியே விட்டுடுறாங்க. இதுல பாபா என்ன பண்ண முடியும். பாபா के शायद इनका पार्टी ऐसा है. பாபா நடைமுறைப்படுத்தாத குழந்தைய பார்க்குறப்ப என்ன தோணுது, இந்த குழந்தைகளுடைய பார்ட்டி அப்படித்தான் இருக்கு போல, செய்யவே செய்யாது, அப்படிதான் இருக்கு போல. सब तो ராஜா ராணியா नहीं बनते हैं. நடைமுறைப்படுத்தல பாபா சொன்னதை, எதனால எல்லாருமே சத்தியுகத்தில் ராஜா ராணியாக ஆகுவது கிடையாது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, ராஜதானில எல்லா விதமான பதவி கொண்டவர்களும் வேண்டும் அல்லவா, அதனால இங்க அந்த மாதிரி இருக்காங்க. फिर भी बाबा कहते हैं, பாபா சொல்றத தாரணா பண்ணல, ஆனாலும் பாபா சொல்றார், बच्ची हिम्मत नहीं छोड़ो, आगे जा सकते हो. குழந்தைகளே தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க. செய்ய முடியல நம்மால அப்படின்னு ஒரு தைரியத்தை விட்டுடாதீங்க. தைரியமா இருக்கு, என்னால செய்ய முடியும், பாபா செய்ய வைப்பாரு, அந்த நம்பிக்கையும் அந்த தைரியம் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க முன்னேற்றத்தை அடைய முடியும். முன்னேற்றத்தை அடைந்த முன்னால் செல்ல முடியும். நல்லது.
मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவோடு சதா உண்மையாக இருக்க வேண்டும். அபி கோய் பி பூல் ஹோ ஜாயே, இப்பொழுது நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அதை மறைக்க வேண்டாம். கண்ணு ஒருபொழுதுமே கெட்ட பார்வையில் வந்து விடாமல் இருப்பதற்கு நீங்கள் கண்களை பாதுகாக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், सदा शुद्ध नशा रहे कि बेहद का बाप हमें पतित चीची से गुलगुल. சதா சுத்தமான போதை இருக்க வேண்டும். எல்லையற்ற பாபா என்னை பத்தித்தமான சீச்சி நிலையிலிருந்து மலர் போன்று முள்ளிலிருந்து மலராக ஆக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ப்ராக்டிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காரு பாபா? நஷாவில் இருக்கிறதுக்கு. இதை பல தடவை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இப்பொழுது பாபாவுடைய கை கிடைத்திருக்கிறது. இவருடைய உதவி மூலமா நாம் விஷ வைத்தரணி நதியை கடந்து சென்று விடலாம். இவர் கையை பிடிச்சுக்கிட்டா போதும், விஷ நதியிலிருந்து நாம் அக்கறைக்கு சென்று விடலாம். கையை பிடிச்சுக்கணும், பாபாவுடைய கையை இறுக்கி பிடிச்சுக்கணும். वरदानम, पावरफुल ब्रेक द्वारा सेकंड में नेगेटिव को पॉजिटिव में परिवर्तन करने वाले स्व परिवर्तक भव. பவர்ஃபுல் பிரேக் மூலமா, சக்திசாலியான பிரேக் மூலமா செகண்டில் வரக்கூடிய நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றியமைக்கக்கூடிய, எதிர்மறையை நேர்மறையானதாக மாற்றியமைக்கக்கூடிய, சுயத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக ஆகுங்கள். स्व परिवर्तक भव. जब नेगेटिव अथवा व्यर्थ संकल्प चलते हैं, எப்போ நெகட்டிவான எண்ணங்களோ அல்லது வீணான எண்ணங்கள் வருகின்றதோ அப்பொழுது அது ரொம்ப வேகமாக இருக்கும், அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட் கதி கி சமய் பவர்ஃபுல் பிரேக் லகாக்கர், அதில் ஃபாஸ்ட்டாக அந்த எண்ணங்கள் வரக்கூடிய நேரத்தில் பவர்ஃபுல் பிரேக்கை போட்டு அதை மாற்றுறதுக்கான ஒரு பயிற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். वैसे भी पहाड़ी पर चढ़ने तो पहले ब्रेक को चेक करते हैं. இப்படி ஒரு வாகனம் மலை மேலே ஏறணும் அப்படின்னா மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அந்த வாகனத்தினுடைய பிரேக்கை செக் பண்ணணும். அது மாதிரி பாபா என்ன சொல்றார், நாம கூட எந்த மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம்? அபமலைக்கு ஏறி போயிட்டு இருக்கோமா? आप अपनी ऊंची स्थिति बनाने के लिए, நீங்கள் உங்களுடைய ஸ்திதியை உயர்வான ஸ்திதியாக ஆக்கிக் கொள்வதற்கு சங்கல்பத்தை செகண்டில் பிரேக் போடுறதுக்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்க. जब अपने संकल्प संस्कार एक सेकंड में नेगेटिव से पॉजिटिव में परिवर्तन कर लेंगे, இப்போ உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சன்ஸ்காரத்தை ஒரு செகண்டில் நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றி விடுவீர்களோ அப்பொழுதுதான் சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தினுடைய காரியத்தை நீங்கள் சம்பன்னம் செய்ய முடியும், சம்பன்னம் ஆகும். स्लोगन, स्वयं प्रीत और सर्व आत्माओं के प्रति श्रेष्ठ परिवर्तन की शक्ति को कार्य में लाने वाले ही सच्ची कर्म योगी है. தனக்காகவும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சிரேஷ்டமான பரிவர்த்தன் சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆத்மா ஆவார்கள். நல்லது, பாபா இன்றைக்கு பவர்ஃபுல் பிரேக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கான அவ்வியக்த சமிங்கை, कराने वाला करा रहा है, मैं सिर्फ निमित्त बन कार्य कर रहा हूँ. செய்ய வைக்கக்கூடிய பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். செய்யக்கூடிய ஆத்மா நான் இதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றேன். இந்த நினைவில் இருப்பதுதான் சேவாதாரியனுடைய விசேஷ தன்மையாகும்.
நான் செய்கிறேங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. செய்விக்கக்கூடிய பாபா செய்ய வச்சிட்ருக்காரு, நான் செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றேங்கிற நினைவில் இருப்பது தான் சேவாதாரியனுடைய ஒரு விசேஷத்தன்மை. इससी सेवा में व स्व पुरुषार्थ में सदा संतुष्ट रहेंगे. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு நினைவு இருந்ததுன்னா போதும். இது மூலமாக நீங்கள் சேவையிலும் சரி சுய புருஷார்த்தத்திலும் சரி சதா திருப்தியாக இருப்பீர்கள். और जिनों की निमित्त बनेंगे उन्हों में भी संतुष्टता होगी. மேலும் யாருக்கு நீங்கள் நிமித்தமாக இருப்பீர்களோ அவர்களுக்கும் திருப்தியாக, அவர்களும் எப்படி இருப்பாங்க, உங்கள் மூலமா திருப்தியாக இருப்பார்கள். सदा संतुष्ट रहना और दूसरों को रखना यही सच्ची सेवादारी की विशेषता है. सदा திருப்தியாக இருக்க வேண்டும், பிறரை திருப்தியாக வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான சேவாதாரியின் விசேஷ தன்மையாகும். நல்லது. ஓம் சாந்தி. दिल की यही लगन है, मन का यही कथन है. दिल की यही लगन है, मन का यही कथन है. प्रभु याद में खोए रहे हम आपकी तरह. ओ ब्रह्मा बाबा बन जाए हम आपकी तरह. दिल की
यही कथन है, हाँ दिल की यही लगन है, मन का यही कथन है। நீங்க செய்யற செயல்களை விரும்பி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல வெற்றி அடைஞ்சிடுவீங்க. If you love what you are doing, you will be successful.